श्रीशैलेश दयापात्रं देवक्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदां भुजयुग्मरुक्मय व्योमोगतस्थैराणि धर्नायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये मातापिता योधनयस्तनया विभूतिं सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य न कुलपतेर्वगलाभिरामं श्रीमत्तदङ्कुरिलं प्रणमामि मूर्ता भूतं सरस्य मगधव्यपट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्ग्रेणं परकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रदोष्मि नित्यं गुरुमुखमणदीप्य प्रागवेदानशेषान् नरपतिपरिक्लुत्वं शुल्कमादानुगामकः स्वकर्मवरवन्द्य ब्रह्मनाथस्य साक्षात् திஜுகுலத்திலகம் தம் விஷ்ணு சித்தம் நமாமே மின்னார் தடமடைதல் சூழ் வில்லிபுத்தூர் நன்றருக்கால் சொன்னார் கலர்க்கமலம் சூடினோம் முன்னாள் குளியறுத்தான் என்றுரைத்தோம் கீழ்மையினில் சேரும் வழியிருத்தோன் நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாட பட்டர்பிரான் வந்தான் என்று ஈண்டிய சங்கம் எடுத்தூத வேண்டிய வேதங்களோதி விரைந்து கிளியறுத்தான் பாதங்கள் யாமுடி 10 பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட திந்தோல் மணிவண்ணா உன் செவிடி செவி திருக்காப்பு அழியோமோடும் நின்னோடும் இன்றி ஆணையம் பல்லாண்டு வடிவாய் நின் வள மாறின் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு படைபோல் முக்கமுழுகும் அப்பாஞ்சசனியும் பல்லாண்டே பல்லாண்டென்று பவித்திரனை பரமேட்டியை சாரங்கமென்னும் வில்லாண்டான் தன்னை வில்லிபுத்தூர் விட்டு சித்தன் விரும்பிய சொல் நல்லாண்டென்று நவிலுரைப்பனமோ நாராயணாயவென்று பல்லாண்டும் பரமாத்மனை சூழ்ந்திருந்தேத்துவர் பல்லாண்டே. ஆண்டாள் திருவடிகளே சரணம், ஆழ்வார் திருவடிகளே சரணம், ஆச்சாரியன் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம், அப்பன் சுவாமிகள் திருவடிகளே சரணம். எல்லோருக்கும் அடியனுடைய பணிவான நமஸ்காரங்கள். ஆச்சாரிய சுவாமிகளால் அபிமானிக்கப்பட்ட அபிமான கஷேத்திரங்கள் ஒவ்வொன்றாக பார்த்து வருகிறோம். அதிலே இன்றைய தினம் 13வதாக நாம் காண இருப்பது தில்லை வளாகம். இது திருவாரூர் மாவட்டத்தில் திருப்புத்துறைப்பூண்டி தாலுகாவிலே உள்ள கோவில். இது இதனுடைய பெருமாளுடைய திருநாமம் கோதண்டராமர், வீர கோதண்டராமர் என்று அழைக்கப்படுகிறார். தாயார் சீதாதேவி, லக்ஷ்மணன், ஆஞ்சநேயர் ஆகியோர்கள் இருக்கிறார்கள் பக்கத்தில். இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு என்னென்னா 4 அடி உயரம் கொண்ட ஆஞ்சநேயர் சிலை நின்ற கோலத்தில் இருப்பது இந்த கோயிலின் சிறப்பு. ராமரின் பாதங்களில் இந்த ராமர் மூலஸ்தானத்தில் உள்ள ராமர் பஞ்சலோக விக்கிரகத்தால் ஆனது. அவருடைய பாதத்தில் நரம்புகள் துல்லியமாக தெரியுமா, அப்படி ஒரு அமைப்போடு இருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய அம்பின் முனை மற்றும் கோதண்டம் ஆகியவை ஒரு வித்தியாசமான கோலத்தில் இருக்கும். இது பஞ்ச ராமக்ஷேத்திரங்களில் முதன்மையானதாக இது கருதப்படுகிறது. ஏற்கனவே நான் சொன்னது மாதிரி தான் 5 ராமர் கோயில் இருக்குது. முடிகொண்டான், அடம்பார், பருத்தியூர், வடுவூர், தில்லைவளாகம். இந்த தில்லைவளாகம் பஞ்சராம கஷேத்திரங்களில் முதன்மையான கஷேத்திரமாக கருதப்படுகிறது. இந்த இடத்துக்கு இன்னொரு சிறப்பு உண்டு. ராமர் சீதையை தேடி இலங்கையை நோக்கி பயணம் செய்யும்போது வர்ற வழியில் இந்த இடத்துல பரத்வாஜ மகரிஷியை சந்திக்கிறார். பரத்வாஜ மகரிஷி, நீ இங்கே தங்கி என்னிடம் விருந்து சாப்பிட்டுட்டு போகணும், ஏன்னா பரத்வாஜ ஆசிரமத்தில் விருந்து ரொம்ப விசேஷம். அதனால தான் நான் வேடிக்கையாக சொல்லும்போது சொல்லுவேன், பரத்வாஜ கோத்திரத்தில் உள்ளவர்கள் விருந்து படைப்பதில் வல்லவர்கள். எல்லாருமே உபசரிக்கிறதுல பரத்வாஜ கோத்திரத்தில் உள்ளவாழ மாதிரி முடியாது, நான் கேலியாக சொல்வது உண்டு. ஏன்னா பரத்வாஜர் ராமனுக்கே உணவு போட்டவர். அதனால் எங்கள் ஆசிரமத்தில் என்னென்னா நீங்கள் சாப்பிட்டு எல்லாருமே சாப்பிட்டு போகணும்னார். அப்போ ராமர் அதை மறுத்து விட்டார். இல்லை, நான் இப்போ சீதையை தேடி போய் கொண்டிருக்கிறேன்னு, அதனால எனக்கு இப்போ விருந்து சாப்பிட முடியாது. அதோட எனக்கு 14 வருஷங்களுக்கு நான் எந்த வகையான இதுவும் ஏற்றுக்கொள்ளாதனால நான் முடியாது, போயிட்டு திரும்பி வரும்போது நான் பார்த்துக்கிறேன்ட்டு போயிட்டார். அங்கே ராவண வதம் முடிஞ்ச உடனே நாள் நெருங்கி விட்டது. 14 வருடங்கள் முடிந்து விட்டது. அதோட உடனே சீக்கிரமாக போகணும்னு சொன்ன உடனே அங்கே அவருக்கு புஷ்ப விமானம் வருகிறது. அந்த விமானத்திலே ஏறி எல்லாரும் புறப்படுகிறார்கள். ராமர், லக்ஷ்மணர், சீதை.
புறப்பு போகும்போது அந்த விமானமானது இந்த தில்லை விளாகத்தை தாண்டும் போது போக முடியல. ஏன்னா ராமன் வாக்கு கொடுத்துருக்காங்கல்ல, நான் வரும்போது பரத்வாஜ மகரிஷியை வந்து சந்திக்கிறேன்னு. அதனால் அந்த புஷ்ப விமானமானது கீழே இறங்கினது. வால்மீகி இவர் பரத்வாஜர் எல்லாரையும் உபசரித்தார், சாப்பிட்டு தான் போகணும்னு. உடனே பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஏற்கனவே வாக்கு கொடுத்ததுனால சாப்பிட்டு விட்டார்கள். எல்லோரும் நல்ல சாப்பாடு. பரத்வாஜ மகரிஷி ரொம்ப அருமையான சாப்பாடு போட்டார், நல்லா சாப்பிட்டாச்சு. சாப்பிட்ட உடனே ராமன் உண்ட மயக்கம் தொண்டனுக்கும் உண்டுனது மாதிரி ராமன் சாப்பிட்டு படுத்து தூங்கிட்டார். அசதி. உடனே அந்த தூங்கி எழுந்திருந்த உடனே பார்த்தா 14 வருடம் முடிந்து இங்கே இதாகிடுத்து. உடனே ஞாபகம் வருது, ஆகா பரதன் வந்து 14 வருடத்தை திரும்பாவிட்டால் பாதுகை வாங்கிட்டப்போ நான் வந்து அக்னி பிரவேசம் பண்ணிடுவேன்னு சொல்லியிருக்கானேன்னு ஞாபகம் வருது. உடனே ஆஞ்சநேயர் அனுப்பி, நீ உடனே வேகமாக போய் வாயு பகவானுடைய பிள்ளையா இல்லையா வாயு புத்திரன், நீ உடனே போய் பரதனுக்கு செய்தி சொல்லி நான் வந்துட்டு இருக்கேன்னு சொல்லு, அவனை அக்னி பிரவேசம் பண்ணிட போகிறான். ஏன்னா நாய்க்கு சாப்பிட்டு அசந்து தூங்கிட்டேன், வேகமாக போ அப்படின்னார். ஆஞ்சநேயர் போகிறார். அதனால தான் ராமனுக்கு நான் வேடிக்கையாக சொல்லுவோம், சாப்பாட்டு பிரியன் யாருன்னா கிருஷ்ணன் தான். அவன் தான் சின்ன வயசில் எல்லாம் திருடி தின்னு வெண்ணெய் சாப்பிட்டது. ஆனால் சொல்லும்போது நம்ம சாப்பாட்டு ராமனை குறிப்பிடுறோம். ராமன் சாப்பிடவே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் ராமன் சாப்பிட்டதாக ருசித்து சாப்பிட்டதாக ஒன்றுமே கிடையாது. அன்பாக கொடுத்தப்ப சபரி கொடுத்த பழத்தை தான் சாப்பிட்டானே தவிர, ஏன் ராமனுக்கு ஏன் சாப்பாட்டு ராமன்னு நம்ம கேலியாக சொல்கிறோம்னு கேட்டால், சாப்பிட வேண்டிய நேரத்தில் கிருஷ்ணன் விளையாட வேண்டிய நேரத்தில் விளையாடி சாப்பிட்டு இது பண்ணான். ஆனால் பாரத போர் நடக்கும்போது சாப்பிடல, காரியத்தில் கண்ணாக இருந்தான். ஆனால் ராமன் என்ன பண்ணான்னா, கிடைச்சப்பெல்லாம் சாப்பிடாமல் இருந்துட்டு எப்போ சாப்பிடக்கூடாதோ இங்கே சாப்பிட வேண்டாத நேரத்தில் பரதராஜருடைய விருந்து நல்லா சாப்பிட்டுட்டு தூங்கிட்டான். அதனால தான் ராமனுக்கு சாப்பாட்டு ராமன்னு நம்ம கேலியாக சொல்கிறோம் இப்போ சொல்லும்போது. அப்படிப்பட்ட பரத்வாஜர் உபச்சாரம் பண்ண இடம் என்று சொல்லப்படுகிறது. அதனால் இது தில்லை விளாகம் வந்து பஞ்சராம கஷேத்திரத்தில் முதன்மையான கஷேத்திரமாக கருதப்படுகிறது. ராமருடைய விக்கிரகமும் வித்தியாசமாக இருக்கும். ஆஞ்சநேயர் 4 அடி உயரத்தில் நின்ற கோலத்தில் காட்சி தருகிறார் என்று கூறி இந்த கஷேத்திரத்தினுடைய பல்வேறு சிறப்புகள். இந்த கஷேத்திரத்துக்கு வந்து 3 புஷ்கரணி இருக்குது. சீதா புஷ்கரணி, அனுமன் புஷ்கரணி என்றும் ராம புஷ்கரணி என்று 3 புஷ்கரணிகள் இந்த ஆலயத்தில் 3 புஷ்கரணிகள் இருக்கின்றன. ராமநவமி இங்கே சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. என்று கூறி எல்லோருக்கும் இந்த கோண்டராமனுடைய அருள் கிடைத்து வளமோடு வாழ்வ பிரார்த்தனை செய்து கொண்டு நிறைவு செய்கிறேன். ஜானகி காந்த ஸ்மரணே. ஜெய் ஜெய ராமராம். சத்குரு மகாராஜ் கி ஜெய். ஆஞ்சநேய மூர்த்தி கி ஜெய். அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உந்தன்னை சிறுபேரழைத்தனம் சீறி அருளாத இறைவான் இதாராய் பறையலோரம் பாவாய். இற்றைக்கும் ஏழேல் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றுவோமே யாவும் உனக்கே நாம் ஆட்செய்வோம். மற்றினம் காமங்கள் மாற்றையலோரம் பாவாய். செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவுருள் பெற்று இன்புரோரம் பாவாய். ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. கோவிந்த ராம சங்கீர்த்தனம். கோவிந்தா ஹரி கோவிந்தா.